என்ன வீடியோ பார்க்குறேன்னா 415 ரொட்டேட்டர் ஓடுறது தான் பார்க்குறேன். நான் வரங்காட்டியெல்லாம் ஓட்டிட்டான் பாருங்க. ஜேசிபி ஆப்ரேட்டருக்கு வேலை இல்லையா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. உருப்பிடுமா நாட்டுக்கு? இல்லை நாடு உருப்பிடுமா? பிடிச்சா லிவரை பிடிக்கிறது, இல்லைனா இந்த செல்லில் இந்த இப்படின்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க. ஜேசிபியை இங்கே ஒரு சொட்டைக்குது, இதுலேயே உட்காந்துக்கிறியே, இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொட்டையை ஓட்டுறான்னு வருவோம் போயிட்டு என்னெல்லாம் சுற்றிக்கிச்சான். ஓகேன்பா, இந்த காட்டுக்காரரு பெரிய வண்டியில் ஓட்டக்கூடாதுன்ட்டாரு. ஏன்னா சந்து வரையிற வீடியோ எடுத்துகிட்டு வரையிரு, சின்ன ரொட்டேட்டரில் தான் ஓட்டணுமா. ஸோ அதனால் 36 பிளேடு 415 என்னென்ன பாடுபடுத்து பாரு. இங்கே அங்கேயோ பூந்து ஓட்டிகிட்டு இருக்கிறான்டா. அவ்வளோதாங்க. ரெண்டாவது சாலை பாரு, நல்லா சந்து புந்தெல்லாம் ஓட்டிட்டாங்க. 2 குத்து இருக்குது, ஓட்டினா தீர்ந்துச்சு. 45 வண்டி என்னென்ன பாடுபடுறேன். நான் தான் நல்லா தெரியுது. அங்கே யார் இருக்கிறான்? இதை எடுத்து போடு அந்த மூளைக்கு. அளப்பு ஓட்டுறது செட்டில் இல்லையும் ரொட்டேட்டர் ஓட்டுறது இந்த வண்டி சூப்பர். நான் அடிக்கிறீங்களாண்டா நேற்று போட்ட வீடியோவில் 415 போட்டு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க 2-3 பேர் கமெண்டில். அங்கே ஒரு தோட்டம் இருப்பார். அதெல்லாம் எப்படி எடுத்துக்க? அது எந்தளவு முடியுமோ அந்தளவு முடியும் எடுத்துக்கிட்டாங்க. ஓ, இதெல்லாம் என்ன பண்ணுறேன்? அதனால் இதை ஃபஸ்ட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிறது. ரவுண்ட் அடி நான் கீழே இருந்து நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். இதே என்ன ஒரு பெஸ்ட்டான காரியம்னா ப்ரோ, இந்த வண்டியிலே இருக்கும் இதை ஓட்ட முடியுது. இந்த மண்ணோட ஈரத்தை பார்த்தீங்களா எவ்வளோ ஈரமாக இருக்குது. இதே வந்து டூயில் கிளச்சி வண்டியில் கண்டிப்பாக இது வந்து ரோல் ஆகிக்கும். இது சிங்கிள் கிளச்சி வண்டிங்கிறதுனால ரோல் ஆகலை. மகேந்திராவில் எது பெஸ்ட்டாக இல்லையா, ஆனால் இதுக்கு பர்ஃபெக்ட் ப்ரோ, அட்டகாசமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஏன்னா ஸ்லீப்பேஜ் எடுக்காது. அது சிங்கிள் கிளச்சிங்கிறதுனால ஸ்பீடு அருமையாக இருக்கும். ரொட்டேட்டரோட ஸ்பீடு சந்து புந்து. இந்த சோப்பு எவ்வளோ இன்னும் கொஞ்சம் காய வச்சு ஓட்டலாம். ஆனால் அந்த காட்டுக்காரர் வந்து காய வச்சு ஓட்டல. காய வச்சு ஓட்டினா வெட்டாதுன்னு அவர் சொல்கிறாரு. சரி, இவ்வளோ வேறு வாழை மரம் ஆகி இன்னும் வாழைப்பழம் பழுக்கலையே. இது என்னைக்கு வாழைப்பழம் பழுக்கிறதுனே தெரியலையே. எல்லாம் ஈரம். மற்றபடி உழவு ஓடுறதெல்லாம் யாருமே வந்து 415 சூஸ் பண்ணிவிடாதீங்க ப்ரோ. இதே நாங்கள் தெரியாத எடுத்துக்கிட்டோம். இதே நல்ல ரேட்டு வந்தால் கொடுத்துட்டு ஒரு பைசன் பை பூமி புத்திரா ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். இந்த வண்டி லோடிங்கெல்லாம் பயங்கரமாக சங்குது அப்படிங்கிறான். இவனால் எந்தெந்த சந்து முடியுமோ எல்லா சந்தையுமே எடுத்துக்கிட்டான். இந்த பாக்கு போட்டு மாட்டானாட்டுக்குது, பாக்கு செடி. இப்போ எங்கள் ஏரியாவிலலாம் வெறும் பாக்காக வச்சு தள்ளுறான் ப்ரோ. இது என்ன ஆகுமோ தெரியல. எங்கே பார்த்தாலும் பாக்கு செடி. ஆனால் இந்த தோப்புலாம் ஓடுறதுக்கு தென்னம்பழை, இந்த பாக்கு செடி, இந்த வாழை மரம் இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி 36 பிளேடு ஓட்டுறதுக்கு சூப்பரு. கொஞ்சம் ஈரக்காட்டுக்கும் ஓட்டுறதுக்கு சூப்பரு. ரோல் ஆகிறதில்ல, ஒன்றும் இல்லை. வாட்டில் பிரச்சனை இல்லாத சுற்றுது. இதிலே எங்கேயோ நல்லா சுற்றிக்கிச்சான். நமக்கு பிடிங்கிட்டு இருந்தாங்களாம். நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா இப்போ என்னென்ன சுற்றி இருக்குதோ எல்லாம் ஏரியாவில் எடுத்துருக்கலாம். பாக்கு மரமெல்லாம் வாழை மரமெல்லாம் வச்சுக்காங்க. பச்சை மரமாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து வெட்டி போட்டு இந்த தாறு போட்ட மாதிரி தான் அப்படியே வெட்டி காட்டிலே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மரமெல்லாம் வேலையை பார்த்து விட்றான். எப்படி வேலையை பார்க்கும்னா அந்த நார் மாதிரி உருகி போயிடுமா. அதனால் அது ஒன்றும் இப்போ சொல்லிக்க முடியாது. அப்படியே வாழைத்தண்டு மாதிரி இலைன்னு இருக்கிறதுனால அப்படி சுற்றிக்கும். அது வெட்டாது.
அதுக்கு தான் வந்து இந்த வாழை மரம் ஓட்டுறதுக்கெலாம் ரொம்ப ஹையர் ஹெச்பி வண்டியெல்லாம் சூஸ் பண்ணுறான்னு வச்சுக்காங்களேன். ஆனால் டீசல் மைலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 லிட்டர் தான் ப்ரோ எடுக்கும். ரொட்டாட்டருக்கு லோடு இல்லாத அது பாட்டில் பூச்சாட்டம் ஓடிடுது. பட் ஆனால் கலப்பைக்குன்னு போகும்போது தங்கிரு. அதே மாதிரி ரிவேர்ஸில் போனீங்கன்னா சிங்கிள் கிளச்சி பொறுத்த வரலாம் ப்ரோ. தெரிஞ்ச நண்பர்கள் விட்டுருங்க. சிங்கிள் கிளச்சி பொறுத்தவரை ரிவேர்ஸில் போனீங்கன்னா ரொட்டாட்டர் தூக்கிட்டு ரிவேர்ஸ் போகிறோம்ல, அப்போ வந்து ரொட்டாட்டர் ரிவேர்ஸில் தான் சுற்றும் ப்ரோ. இது கவனிச்சிருக்கிறீங்களா? ஃப்ரண்டில் சுற்றாது, ரொட்டாட்டரும் ரிவேர்ஸில் தான் சுற்றும். அதே மாதிரி எங்கள் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பழம்லாம் பெருசாலாம் பழுக்குன்னு பண்ணிட்டுக்கூடாதுங்க. அதெல்லாம் துளுத்துலுன்னு தான் இருக்கும் எங்கள் சைடு எல்லாம் வாழைப்பழம். ஒவ்வொரு சைடெல்லாம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஏதோ இப்போ தான் 2 காட்டுக்காரர் வாழை மரம் போட்டுக்கிறாங்க. அதிகமாக வாழை மரமே போட்டிருக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் மேக்ஸிமம் இலைக்கு மட்டும்தான் வாழைத்தார் யூஸ் பண்ணுவாங்க. வாழை மரம் இது எல்லாமே இலை இருப்பாங்க. ஏதோ இந்த ஐட்டம் மரம் உயரமாக போச்சுன்னு விட்டாங்களா என்னன்னு தெரில. நம்ம வண்டிக்கு வேறு வேலை இல்லை. ஒரு லைட்டு தாண்டா எரியுது, வேலை இல்லை. வேறு எவ்வளோ லோட் ஆகுது. தூக்கி போடுறா வண்டி செத்தாக போயிட மாட்டேங்குது. 585 எடுத்துகிட்டு வர இதை எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. அது என்ன ஸ்லோவாக இருக்கும் வண்டி. ஆனால் இது வேணால் லோ ஃபஸ்ட்டு வேகம், பிடிஓ ஸ்பீடும் வேகம். வண்டி எவ்வளோ ஆசையாக போகுது பார்த்தீங்களா. இதெல்லாம் 42 பிளேடு வந்து இன்னும் ஃபுல்லாக பொறுமையாக போகும். இதெல்லாம் எவ்வளோ எஸ்சியாக எடுத்துன்னு போகுது. 42 பிளேட்லாம் ஊர்னு ஊறிக்கிட்டு போகும். அஜித்தும் ஊருக்கு போயிட்டான், அவனும் இல்லை ப்ரோ. நம்மளுக்கு தான் வேலை எதுவும் இல்லை, அவ்வளோதான் ட்ரைவு. நேற்று ஒரு வழியாக ரொட்டாட்டரை பிரித்து அதை வேலை செஞ்சு நிறுத்தியாச்சு. இன்னும் வந்து என்ன சொல்கிறது, கட்டுறப்பாரு ஒரு நாளைக்கு பிரித்து வேலை செய்யணும். அது பம்பலெல்லாம் ஆயில் ஒழுகுது, அதெல்லாம் கொஞ்சம் சில்லறை வேலைக்குது. அதெல்லாம் முடிச்சு விட்டா வண்டி வேலை முடிஞ்சுது. அப்புறம் இந்த 585 ஒயரிங் பண்ணணும். அது ஒரு ப்ராசஸ் இருக்குது, பெரிய ப்ராசஸ்ஸு. அதை முடித்தா வேலையெல்லாம் ஃபினிஷ். சவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறானே. வண்டி மட்டும் எடுக்கணும்னா யாரும் 415 இது எடுத்துக்கூடாதீங்க ப்ரோ. அது என் சேனலை பார்த்துட்டு 415 நல்லா தான் இருக்குதுன்னு எடுத்துக்கூடாதீங்க. கலப்பையிலேருந்து லோடிங்கிலிருந்து எதுக்குமே செட் ஆகலை. ரொட்டாட்டருக்கு மட்டும் பெஸ்ட்டு, கடலப்பருப்பு போடுறது பெஸ்ட்டு. வேறு எதுக்குமே இதை வந்து ஆசைப்படக்கூடாது. ஏன்னா வண்டி அவ்வளோ மந்தமாக போகும். இதே அவன் தூக்கி பிடிச்சி ஓடிக்கிறான் பாருங்க, ஓட்டு காட்டில் ஈரமடா. கொஞ்சம் காடு காய வச்சு ஓட்டுறதா சூப்பராக இருந்திருக்கும். காடு ஈரக்காடாக போச்சு. ஆனால் கீர் டிரைவு சூப்பர் ப்ரோ. என்ன கேட்டிங்கன்னா வந்து ரொட்டாட்டரில் வந்து செயின் எடுக்காதுங்க. சத்திமான் எடுத்தாலும் சரி, கோமதி எடுத்தாலும் சரி, எந்த கம்பெனி எடுத்தாலும் சரி, கீர் எடுங்க. செயின் வந்து அடிக்க செயின் எடுத்து போயிடுது ப்ரோ. அது இல்லாத செயின் ஓவர் சவுண்டு கரகரன்னு. கொஞ்சம் வலுவான காடெலாம் பிடிச்சி ஓட்டினோம்னா அத்து போயிடுது. ஒரு செட்டு பிரச்சனைலாம் ஓடுது, 2வது செட்லேருந்து பிரச்சனை. நான் ஒவ்வொருத்தரும் எப்படி தான் செயினில் ஓட்டுறாங்கன்னு தெரில ப்ரோ. இன்னுமே புதுசாக ரொட்டாட்டர் எடுக்கணும்னா செயினை சூஸ் பண்ணாதீங்க, கியர் டிரைவ் பார்த்து எடுத்துக்காங்க. அவ்வளோதான், ஓட்டிக்கானோ, வேலை முடிஞ்சுது. இதெல்லாம் பாரு, எங்கெங்க சந்து குந்தெல்லாம் போட்டு எடுத்துக்கிறான் பாரு. எத்தனை சந்து இருக்குதோ என்னென்ன முடியுமோ அத்தனையும் போட்டு எடுத்துட்டான் அந்த வச்சு. ஒரு வாழைக்கட்டை சாப்பிட்டான். போ நீ போ. ஏன் நம்ம காய வச்சு ஓட சொல்லலாம்ல? வண்டி டீசல் அதுக்குள்ள அதுதான் பஸ் ஓட்டினியா? ஓ, அது ஒரு வயலு இது ஒரு வயலா? ஒரு 2 நாள் கழிச்சு ஓடுறதா சூப்பராக இருந்திருக்கும்.
கட் பண்ணினா மரத்தில் மாட்டிக்கும். வேறு எவ்வளோ லோட் ஆகுது பாரு. இந்த தட்டலாம் ஓட்டியா? நீதான் எடுக்கணும். அவனை இதே பெரிய ரோட்டாட்டராக இருந்தால் லோடாயிக்கும். எவ்வளோ ஈரத்தெல்லாம் ஓட்டவே முடியாது. டபுள் வச்சு வண்டியெல்லாம் அவ்வளோதான். சொன்னையில் ஒன்றும் இல்லை, கிளம்பு போகலாம். அதில் போய் தான் வெளியே போகணுமா? இதுல ஏறி வந்தா எவ்வளோ லோட் ஆகுது பாரு வண்டி. வண்டி ரொம்ப லோட் ஆகிற மாதிரி இருந்தால் தூக்கி பிடிச்சிக்கா. வந்த தாரையே காணாம இல்லை, தடை எதிரும் வந்த அந்த வயலுக்கு அதிலே இறங்கிட்டியா? சரி போகலாம். அவ்வளோதான் குடி. என்ன வெட்டி வந்ததுன்னு நம்ம செல்லும் கையுமா தான் இருக்கிறோம். ஏன்னா தடுப்படிக்கணும். நான் ஜேசிபியில் உட்காரும்போது எனக்கு தடுப்படிக்கிறதோட தேவலாம் இடத்துக்கு நீ 1/2 மணி நேரம் தானே உட்கார்ற, அதே 1/2 மணி நேரம் நடந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லி இந்த வாரம்னா அவ்வளோதானா? அதுதான் அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். வாழை பார்த்து இதே மாதிரி நானும் அதெல்லாம் 4 வாழை மட்டும் ஓடுற மாட்டா, இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். வாழை மரத்தில் போக முடியாதா? முடியாதா? யா தமிழ்ல சொல்லியிருந்தோட கிரீப்பர் இருக்கும் போட்டோம். அட சுத்தன ஒரு இடம் பிடிக்கலாம். என்ன ஆகி போயிடலாம். சாப்பாடமா பிடிக்கலாம். சுத்தமாக வட்ட மாட்டேங்குது. அப்புறமே நான் ஓட்டுமாதா எது அந்த இடத்துல இறங்குனீங்க? அவ்வளோ எவ்வளோ நேரம் ஓடிக்குது? 4 மணி நேரம் ஓடிச்சியா? சரி பாய். அவ்வளோதான் ஒரு வழியாக ஓடி முடியாது. நான் வரது கரெக்டாக செஞ்சுட்டேன்னா போயிடுது. ஒரு 2 நாள் கழிச்சு ஓடுனா சூப்பராக ஓடணும். வண்டிக்கு அந்த ரோடுலாம் ஓடிடும். ஈரம் காட்டை போட்டு ஓடிட்டாங்க. காட்டுக்காரர் சொல்கிறாரு ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ பயமா? அது காட்டுக்காரர் கேளு. வாழை மரத்தை கொண்டா தடத்தில் எதுக்கு போட்டு வைக்கிறேன்னு கேளு. எல்லாம் இழுத்துக்கிட்டு வருது. ரோலில் இருக்கிறத 1 மணி நேரம் பிடுங்கணும் மாட்டேங்கிறா. இதெல்லாம் முழு கத்தியாக இருந்தால் நல்லாவே ரோல் ஆகிக்கும். ஏதோ கொஞ்சோண்டு இருக்கவும் கட்டமும் சரி மாதிரி ஜேசிபி ஆப்ரேட்டர். ஜேசிபிக்கு வேலை இல்லை. இங்கே வழி இல்லையே. என்ன மட்டும்தான் நானும் பிடுங்கிட்டோம். மத்தியானத்துல பிடிங்கிட்டு இருக்கிறானா.
வீடியோ காட்டுறேன் இப்போ வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். ஆஃப் பண்ணு. ஏன்னா ஓடுறது ஆஃப் பண்ணு. நான் வீடியோ காட்டுறேன், அவங்களும் பார்க்கட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர். அப்படியா சுற்றி வச்சுட்ட? எவ்வளோ நேரம் ஓடிக்குது டைம் சொல்லு காட்டு கரெக்டா. 4 மணி நேரமாடா. எவ்வளோ நேரம் கேட்குறேன் பேர்? 4 மணி நேரம். ஏடா பூண்டு தான் சுற்றி இருக்குது. 4 hours. ஏடா செல்லும் சூடாக இருக்குது. அது இதில் வச்சுருந்தேன். அது சோப்பில் வச்சுருந்தீங்கன்னா ரொட்டேட்டர் கூட ஓட்டலாம். ஏடா சீட்டுக்கு ஒரு கூட மாற்றக்கூடாது. மாது இப்படியே ஓட்டினா தான் நான் கண்ணு வைக்க மாட்டேன். நடத்துங்கடா. அது யார் துண்டு வண்டி துடைக்கிறதுக்கா? டீசல் ஊற்றுறதுக்கு. சரி போகலாம். இந்த வாட்டர் கேன், தண்ணி கேன். அது ஐயோ யார் வண்டியிலையும் இந்த தண்ணி கேன் இருக்காது பாரு. உன் வண்டியில் தான் தண்ணி கேன். அதிசய பறவை. என் வண்டியில் 2 தண்ணி கேன் இருக்குது. அது எதுக்கு? இது சுடு தண்ணி, அது குடு தண்ணியா? இதில் மிக்சிங் அதில் பண்ணிக்கலாம். ஓஹோ, அந்த தண்ணி கொஞ்சம் எடு. சூடாகுதா குழுன்னு இருக்குதா? குழுன்னு தான் இருக்குது. வர ஏன்னா கையெல்லாம் சுரங்க பிடிச்ச மாதிரி. மற்ற மண். அது போகலாம். நான் போய் கூட்டி எடுத்துகிட்டு வரேன். பிச்சு போகலாமா? போகலாம். அப்படியே என்னாச்சு பைக்கு? இல்லைன்னா அப்படியே ஏறினா ரொட்டேட்டரில் ஏறினா. என்னடா கிரௌண்டில் ஆயில் இருக்குது இல்லையாடா? ஆயிலுக்கு தான் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கும்போது அதில் ஏதோ கொஞ்சம் வீர்ஸில் ஆகி போச்சானுங்கண்ணா. ஆயில் வருது இங்கே. பேரிங்கி போயிடுச்சுடா. எப்படி சொல்கிறீங்க? இங்கே என்னடா புடச்சிட்டு இருக்குது? பேரிங்கி போயிடுச்சுடா. இந்த அளவுக்குலாம் சூடு ஏறாதுடா. சடங்கு இருந்துச்சு. பேரிங்கி போயிடுச்சுடா. சரி போ. அதனால தான் இங்கே டோர் கிழிச்சு பிச்சா தெரியலையாதா? சரி சூப்பர், நல்ல வேலை பார்த்து சொன்னேன். போ. ஆயில் லீக் அதெல்லாம் ஒரு 3000 காலி. போங்க, நீ சம்பாரிச்சு காய்ச்சி சோகா போங்க. ஓ இவ்வளோ அப்போலாம் அப்பாது. என்னதான் ஆயில் ஓடினாலும் இந்த போர்டு போடாது. சூடாகாது. இங்கே பாரு, இந்த இடத்துல இருக்கிற சூட்டுக்கும் அந்த இடத்துல இருக்கிற சூட்டுக்கும் பாரு. இது மெயின் கிரவுண்ட் சூடு. இது எப்படி இருக்குது? இந்த பைப்பு தொட்டு பாரு. இந்த பைப்பு எது அதிகமாக இருக்குது சூடு? பேரிங்கி போயிருச்சாண்டா. பார்க்காதடா ஓட்டுவீங்க. பேரிங்கி போயிருச்சு அந்த பக்கம். நேற்று அந்த ரொட்டேட்டரை ஒரு 7000 செலவு பண்ணேன். இது ஒரு 4000 கோயிந்தா. 4 மணி நேரம். அதுதான் அந்த ஆயில் வெளியே வருதா? கரன்னு ஓடிட்டு இருக்குது. ஆமாம், நாங்கள் வர டோரே பிச்சிருக்குது. போதறி ஓடி இப்போ இன்னைக்கு தான் பிடிங்கி இருக்குதாட்டுக்குது. தெரியுதா டோர் தார தெரியுதா? சரி போ. சரி போ, பிரித்து ஆப்ரேஷன் பண்ணிவிடுவோம். போ போ. அந்த காட்டை ஓட்டி விட்டுறலாம். போ போய் மழை நைட்டு வந்துடும். போ. வருது மழை. சரி போகலாம். ஆப்ரேட்டரு மொத்தம் கொடுத்து பாரு. உதறிச்சுட்டு போண்டா. வீர்ஸில் விட்டுருக்க மாட்டேங்குது. அதான் அந்த சாப்பிட்டு மேல் சாப்பிட்டு இருந்தானே ஆடி இது சைனா இருந்தால் இன்னும் மட்டும் ஓடி இருக்காது. இது கீராக இருக்கும், ஓடிருச்சு. அது எவ்வளோடா ஓடும் பாவம். சரியாமல் ஓடுறா. போ. போடா போலாம். ஃபீலிங்கா? நேக்கு தாண்டா ஃபீலிங்க. நோக்கண்டா ஃபீலிங்க. போடா. வண்டி என்ன அது வேணாமா? பா விஜி போலாம். வந்ததுக்கு நல்ல வேலையை பார்த்து விட்டாச்சு. என்னைக்குமே இவ்வளோ சூடாகாது. என்னமோ வாழைக்கட்டை ஓட்டுற ஃபீல்டு மாதிரி கொதிக்குது. ஓகேன்பா, இந்த ரொட்டேட்டரையும் பிரிச்சு ஆகணும், வேறு வழி இல்லை. ஏதோ 30,000 பிளேடு என்ன பாடுபடும். என்ன மாப்பிள? இங்கெல்லாம் வயக்காடு பட்டர் தான் ப்ரோ. ஒன்று வச்சு எல்லாம் பூரா வயக்காடு பட்டர் தான். ஆம்பா அப்படித்தான். நம்ம ஸ்ப்ளெண்டரு முன்னாடி வீல் பஞ்சர் ஆகி போய் டயர் வேறு மாற்றணும். ஐயில் போட்டு இழுத்துட்டான்னு நினைக்கிறேன். எதையா பண்ணிட்டீங்க. ஆஹா, பேரிங் வீக்காக இருந்தனால தான் போயிருக்குது. அதே எத்தனை நாள் வரும் தெரியல. பேரிங் 800 ரூபா வரும். அப்புறம் லொட்டு லொடுக்கு இன்னும் வேறு என்னென்ன பேரிங் பிடின்னு போயிருந்தா தெரில.
ஓ நான் மட்டும் என்ன 50 மணி நேரமாக ஓட்டிட்டேன். எனக்கு மட்டும் செலவு இல்லையா? ரொட்டேட்டரே ஒன் சைடை தூக்கிட்டு போதேன், மட்டம் கட்டி ஓட்டலையாட்டுக்கு. ஓகேன்பா, அவ்வளோதான். வீட்டில் போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ரொட்டேட்டர் பாருங்க எப்படி தூக்கிட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் ஒன் சைடாக தூக்கிட்டு போகுது. அப்போ சவுண்டு பாருங்க, ஆக சவுண்டை. எப்படியா முடிச்சு கட்டிவிட்டா அப்புறம் ஏன் வா. அப்பா இங்கே அப்படியே ஹைவேஸ் ரோடு. இந்த வண்டிக்கு வேலை ஆமாண்டா, ரொம்ப முக்கியம். கழட்டி விடுற நேரத்தில் மட்டம் பண்ணுறாங்க. டேய் டைட் பண்ணுற பத்தாதுடா, பண்ணுற இன்னும். ஆ சூப்பர். இன்னொரு மாதிரி டைட். எத்தனை மரம் வெளியே இருக்குது. ஓட்ட ஓட்ட அவ்வளோதான் ப்ரோ, வேலையும் முடிந்தது. இந்த வண்டியும் எல்லா வண்டியும் சும்மா நிற்கிது, எந்த வண்டிக்கும் வேலை இல்லை. இனிமேல் மழை பேஞ்சாதான் வேலை. எல்லாம் பத்திரமா நிற்கிது. காட்டுக்கு தண்ணி எடுத்துடலாமா? சரி, அதை தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. எல்லாம் வெளியில் போனீங்களா வண்டி நிறுத்திட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பெருசாக ஓல்லியாட்டுக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். எங்கேயோ வச்சிடறாப்படா. திருப்பி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓட்ட போறோம். வாங்க போலாம். எடுப்பலாம். சேட்டாவாதா? ஒரு நிமிஷம் ஆயிதான் மீட்டர் இந்த பக்கம் வந்துட்டு போகுமா? தெரியல, நீங்கள் தான் ஓட்டுறீங்க. பார்த்து அந்த டிவிஸ் பட்டி கொஞ்சம் பின்னாடி ரிவே சுட்டு தூக்கு. நல்லா மட்டமாக ஒன்று வச்சா சரியாக போயிருந்தா போகிறா. எல்லாம் அப்படி தான் வச்சு ஓட்டுறீங்க. ஓகேன்பா, என்றது ஒரு 2 வயல் தீவனம் வைக்கணும். அதை தான் இப்போ ஓட்டிவிட போகிறோம். இங்கே வெய்ய எந்த சென்டர் பட்டை? சரி, ஆமாம் குழம்போ. நம்ம ரொட்டேட்டர் பாருங்க, தான் நேற்று வேலை செஞ்சோம்ல, வேலை செஞ்சு அவ்வளோ கும்முன்னு நிற்கிது. இன்னும் எந்த ஃபீல்டும் வரல, வந்தால் தான் போகணும். நீங்கள் வேலை செஞ்சு இன்னும் சைட்டில் கூட ஓட்டலாம். அதுங்கிட்ட அந்த ரொட்டேட்டர் போய் வீடியோக்குள்ளே போகலாமா? ஓட்டு அழுத்து அவ்வளோதானா? 4 wheel drive ஆன் பண்ண. ஓகேன்பா, இப்போ இந்தான பெட்டு மக்காச்சோளம், இந்தான பெட்டு தீவனம், அந்தான பெட்டில் மக்காச்சோளம். இதிலே 3 சால் ஓட்டிக்கலாம். ஓட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் இப்படி ஓட்டு நெட்டில் நல்லா இப்படி முட்டுகளில் வந்த போடும். சரிப்பா, எல்லாம் மேடு டைம் வச்சுக்கலாமா?
ஓட்டுறா எல்லாம் முன்ன பின்ன கிடச்சிடுவோம். அதனால் எப்படி நல்லா பரம்பு எடுத்தாந்து நேரம் பொழுதுன்னு இதுதான் வேலை. நேரம் நிறைய தான் ஓட்டணும். அங்கேருந்து போட்டில அந்தான போட்டு இந்த ஓரம் போட்டு இன்னும் எந்தான ஓரம் முட்டுக்கள் இங்கே போயவா வா நல்லா ஏறி வா. ஓகேன்பா இப்போ இதை அந்த வயல் சோளை வச்சாச்சு. அது கடைசி வயல் என் தம்பி வந்து வீடு கட்டுறது இடம் போட்டான். இப்போ மொத்தம் இருக்கிறது இது தான். இதை ஓட்டி ஒவ்வொரு வயலை ரெடி பண்ணி வச்சா ஆட்டுக்குட்டி ஒரு 2-3 வாங்கிட்டா. நம்ம காடு அதுக்கு மேலாம் ஆகலாம் இல்லை ப்ரோ. அவ்வளோதான் ஆட்டுக்குட்டி வாங்கிட்டா வீட்டில் இருக்கிற மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே பரம் போட்டு நிரம்பும் மண் அப்படியே இறுகி போயிடுது. ஆமாப்பா பார்த்தா புதுப்பட்ட கேட்கும் விட்டானா அப்படியே உட்காருது. 2 வீலர் டிரைவில் ஓட்டவே முடியாது. ஏதோ 4 வீலர் டிரைவாக இருக்கும். நிறைய விட்டா எத்தான் ப்ரோ பிரச்சனை. நிறவெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நிறவத்துக்கு முன்னாடி நிறவனை வாட்டி ஓட்டவே முடியல பாருங்களா எந்த அளவுக்கு இறுகி போச்சுன்னு பாருங்க. இதுலேயே ஓட்டிக்கலாம்னா என்னடா பண்ணுற புது மண் தானே. அஞ்சு கிளப்பியில் ஒருத்தால் ஓட்டிக்கலாம் என்னடா பண்ணுற அப்படின்னு. இதை ஓட்டி பார் கலப்பை எடுத்தாந்து போட்டு ஓட்டணும்னா எல்லாம் பார் ஓட்டி அப்படியே 2 சர்வா விட்டா தண்ணி அப்படியே பாஞ்சிக்கும் ப்ரோ. எடுத்து வெட்டி விட்டா
ஓகே நம்ம அவ்வளோதான் ஃபைனல். சந்தோஷம் ஓட்டிகிட்டு வந்தானா அடுத்தது கார் ஓட்டி விட்டா வேலை முடிஞ்சிடும் ப்ரோ. தீவனகரணைக்கு இது எப்படி வர்றது? 2 செரவு போட்டால் சின்னதாக வருமா? லைட்டு வேறு ஒன்று ஓட்டி விட்டா அப்படியே கார் ஓட்டிட்டா வேலை மாடிட்டு வரணும்பா பாரு கலப்ப. நான் வீடியோ எடுக்கிறேன். சந்தோஷம் முளைக்கலாம் அதுக்கு பாதி பாதி போடு பாதி போடு. தண்ணி கட்டுறதாண்டா போடுறா. நெட்டில் போட கொட்டு இருக்கிற பல்லு மாற்றிக்கலாம்ண்ணா.
லாஸ்ட் புல்ல போடலாம். எது 10லையா? இல்லை ஃபஸ்ட்டு போடுறா. அது என்னடா பண்ணுது போடுறா. தண்ணி எப்படி கட்டுறதானே எல்லாம் கொட்டணுந்தியா? ஒரு கை எழுதி போடலான்னு போதுமா? எல்லாமே கொட்டுறதா? கொட்டுறா. மீதி இருந்தால் அழிக்குவீங்க. கொட்டியாச்சு. உண்மையிலே கொட்டியாச்சு. அவர் தான் கொட்டு அள்ளிக்கலான்னாரு. அதை அள்ளிக்கலாம் விடு. கரைச்சி அடைச்சே எடுத்துக்கலாம். கள்ளக்காய் அள்ளி போடு வாயில். நீ போனா நான் வேறு எந்த இல்லை. சந்தோஷ் உஷாராயிட்டான். மக்காச்சோளம் போடுறான். அதை பாரு. நாலு ஓட்டி விடுவாரு. அடிக்கதான் இருக்குது. முளைக்குமா? முழு டைட்டாக இருக்குது. சனி மூலையிலேருந்து போடுறலாம். பிடிக்காதீங்கடா. விடுங்கடா. விடுறா. எப்படி முளைச்சதுன்னு ஒரு பார்த்தா வந்துடும். இதெல்லாம் முளைச்சிக்கும். 4 நாளில் முளைச்சிக்கும். கையில் அள்ளி அர்ச்சனை போடுற மாதிரி போட்டுட்டு மூளையில் உழுவாதுன்னு சொல்லி என்ன ஒரு பிளான். இதெல்லாம் கொட்டையாக போடுறான். கொஞ்சம் அழுத்தி போட சொல்கிறா. ஆமாம் போட தான் ஒரு நாள் 2 போதா. இது தண்ணி ஒன்று தண்ணி எடுத்து விட்றது தானே. ஓகேன்பா. அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. அந்த நகரத்தை தீவனம். இதில் நான் என்ன பண்ணலாம்? இது மட்டும் போடுறாங்களா? அது எனக்கு ஓகேன்பா. விஜய் அந்த பின்ன கழட்டி அந்த தகரத்தை கீழே அழுத்தி விடு. இந்த நானது டே எட்டப்படா. மேலே பின்னு போட்டுருல அதை கழட்டி இறக்கி பண்ணி விட போதும். ஏன் குழந்தை இருந்தாலும் நல்லா வருமா? அழுத்தி விடு தகரத்தை. எவ்வளவு பாதிக்கடா? சார் போட்டுருக்கணும். நல்லா அழுத்தி விட்ரு விஜய். வெட்டி போடு. அதான் அந்த இருமா இன்னொரு சுற்று போடுவாங்க. இந்த இல்லை இதை கூட வெட்டி போடு. இது ஓட்டி தான் நான் பண்ணுவேன். இது நல்லா இருக்குதுண்ணாப்பா. ஓகேன்பா. அவ்வளோதான் முடிஞ்சது. இன்றைக்கு வீடியோ முடிஞ்சுக்கிட்டது. அவ்வளோதான். வாய்க்காக போட்டு தண்ணி எடுத்து விட வேண்டியதான் ப்ரோ. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.